வெல்கம் டு சித்து சமையல். நான் வந்து இப்போ என்ன செய்ய போனால் டேஸ்டியான வடகம் எப்படி செய்கிறது ரேஷன் அரிசி மூலமாக அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ வந்து அரிசி வந்து நல்லா கழுவி அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டே அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டு ஊற வச்சது கழுவி காலைல அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ தேவையான பொருட்கள்லாம் சொல்லிடுறேன். பச்சை மிளகாய், உப்பு, சீரகம், பெருங்காயம். இப்போ பச்சை மிளகாய் கழுவி பச்சை மிளகாய் நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும். மையை அரைச்சி வச்சுட்டு அதில் சீரகத்தை போட்டு ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கணும். ரொம்ப சீரகத்தை போட்டு அரைக்கக்கூடாது. ஒரு ஓட்டை ஓட்டி எடுத்துக்கணும். மாடியில் போய் செய்ய போகிறேன். அதனால் இதில் தேவையான பொருள் உப்பு, பெருங்காயம் எல்லாம் இதிலேயே போட்டுக்கிறேன். போட்டு அப்படியே ஜாரோட அங்கே எடுத்துகிட்டு போயிடலான்னு. ஒரு 2 கிராம் அளவுக்கு பெருங்காயம் போட்டுங்க. நல்லா தான் பெருங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து தண்ணி வந்து 2 மடங்கு 2 மடங்கு இல்லை 4 மடங்கு தண்ணி, 3 மடங்கு தண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 படி அரிசினா 4 படி நான் தண்ணி வச்சுருக்கேன். அதை மாதிரி வச்சுக்கலாம். அதை அரைச்ச மாவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 மடங்கு, அரிசினா 4 மடங்கு, அது மாதிரி வச்சுக்கணும். இப்போ நல்லா அரைச்ச மாவு வந்து தண்ணியாக கரைச்சிக்கிட்டு, தண்ணி கொதி வந்தோன்னா உலைக்கு தண்ணி சாதத்துக்கு கொதி வருதுல, அந்த மாதிரி கொதி வந்தோன்னா அந்த தண்ணி அந்த தண்ணியில் கொட்டி நல்லா கிண்டணும். கைவிடாமல் கட்டி இல்லாமல் நல்லா கிண்டி விடணும். நல்லா நான் பெரிய பாத்திரத்தில் வச்சு கிண்டுறேன். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கிண்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அந்த நேரத்தில் வந்து நல்லா கொஞ்சம் திக்காகிடுச்சின்னு அர்த்தம். கொஞ்சம் திக்காகிடுச்சு. இப்போ அங்கங்கே வந்து ஒரு பபுள்ஸ் விட ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் அந்த கலவையை வந்து அதில் கொட்ட வேண்டியதான். பச்சை மிளகாய், சீரகம், உப்பு, பெருங்காயம் இதெல்லாம் வச்சுருக்க கலவையை வந்து அதில் கொட்டி நல்லா கிண்ட வேண்டியதான். இந்த பாருங்கள் நல்லா பெரிய பெரிய பபுள்ஸ் விடுது. இந்த நேரத்தில் கொட்டி நல்லா கிண்டணும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னொன்று இப்போ வந்து நல்லா அடி பிடிக்கும். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப கட்டி ஆகிடுச்சு இல்லைங்களா, அதனால் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் விட்டாலும் அடி பிடிக்கும். நல்லா இதில் கிண்டுறதுல தான் இருக்குது. நல்லா கிண்டிட்டு இருக்கணும். கொஞ்சம் இந்த நேரத்தில் இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிண்டுறதுல வந்து கஷ்டமாயிடும். ஏன்னா கட்டி ஆகிடுச்சு இல்லைங்களா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா கிண்டி எடுத்துக்கணும். இது வந்து எப்படி வெந்துருச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம பச்சை தண்ணியை தொட்டு பார்க்கலாம். கையில் நினச்சிக்கிட்டு அந்த மாவை தொட்டு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாது. அதை மாதிரி ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம கிண்டணும். அந்த பதத்துக்காக அதை வரைக்கும் கிண்டணும். இப்போ நான் கிண்டிகிட்டே இருக்கேன். இன்னும் இது இப்போ கரெக்டான பதமாக வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் கையை வந்து தண்ணியை நினச்சிக்கிட்டு அது மேலே தொட்டு பார்க்குறேன். கையில் ஒட்டில் பாருங்கள். இதுதான் கரெக்டான பதம், வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இறக்கி பாத்திரத்தில் நல்லா ஆற வச்சுக்கிட்டு துணியை நல்லா விரித்து போட்டுட்டு நம்ம வத்த புளிய வேண்டியதான். நம்ம ஒரு கவரில் வந்து மாவை எடுத்துக்கிட்டு அது கோன் போடுற மாதிரியே அப்படியே நீட்டுக்காக போட்டுட்ருக்கேன். முறுக்கச்சி இருந்தால் முறுக்கச்சிலையும் ஒருத்தவங்க எடுத்து கொடுக்குறதுக்கு இருந்தாங்கன்னா முறுக்கச்சிலையும் புளிஞ்சு விடலாம். இது நானே செய்யறதுனால நான் அப்படியே பண்ணிடுறேன். நல்லா வெள்ளை வேஷ்டியில் நல்லா புளிஞ்சு விடணும். அங்கங்கே லாஸ்ட்டாக மீந்த மாவை அங்கங்கே டாட்டாக இருக்க வச்சும் வச்சு விட்டுட்டுறேன். ஃபுல்லாக கிண்ட வேண்டியதுதான். இந்த எண்ணெய் கவர் அதில் தான் நம்ம செஞ்சுக்கலாம். 1 லிட்டர் எண்ணெய் கவர் இருக்கு இல்லைங்களா, அது மேலே கட் பண்ணிவிட்டு அதேமாதிரி கோன் மாதிரியே மாவு மேலே கொட்டிட்டு கோன் மாதிரியே செய்ய வேண்டியதான். ஃபுல்லாக புளிஞ்சாச்சு. அங்கங்கே மீதி இந்த மாவுலாம் டாட்டாக அங்கங்கே கிள்ளி போட்டாச்சு. மீதி இருக்கிற லாஸ்ட் மாவை இப்போ வந்து நல்லா ஒரு நாள் காஞ்சதுக்கு அப்புறம் அந்த துணியிலே காயணும். அதுக்கப்புறம் தண்ணியை தெளித்து நம்ம எடுத்துகிட்டு மறுநாள் வந்து இந்த மாதிரி கோணியில் வந்து தனியாக எடுத்து உடச்சி போட்டு நல்லா நீட்டாக இருக்கும். அதை உடச்சி போட்டு இப்படி காய வைக்கணும். இப்போ நல்லா காஞ்சிருச்சு. ஒரு நாள் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ வந்து ஸ்டேஜில் இப்போ வறுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு வறுத்து காமிக்கலாம் அப்படின்னு கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வரேன். வெயிலில் காஞ்சிட்ருக்கு. கொஞ்சோண்டு எடுத்துகிட்டு வந்து வறுத்து காமிக்கிறேன். இது வந்து இதுக்கு வந்து கரெக்டான இது வந்து என்னென்னா அலுமினிய கடாயில் வச்சு செய்யுங்க. நான் சில்வர் கடாயில் வந்து உங்களுக்கு வீடியோக்காக சில்வர் கடாயில் சீக்கிரம் சூடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அப்படி காமிக்கிறேன். அலுமினிய கடாயில் வச்சு பண்ணுங்கள். அது வந்து சகப்பாகாமல் நல்லா வெள்ளையாகவே இருக்கும் வத்தல். இது ஒரு டிப்ஸ் தாங்க. அலுமினிய கடாயில் வச்சு நல்லா கரெக்டான சூடில் வச்சு பண்ணணும். ரொம்ப சூடும் வரக்கூடாது. பிறகு புகைச்சல் இந்த அளவுக்கு சூடு வரக்கூடாது. கரெக்டான சூடு வச்சு பண்ணிங்கன்னா இந்த வத்தை வந்து ரொம்ப வெள்ளையாகவே இருக்கும். இது பர்டிகுலராக வந்து இந்த சில்வர் இதில் வைக்கக்கூடாது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் இதில் உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். இன்னொரு ஒன் மோர் டைம் போட்டு வறுத்து பார்க்குற பாருங்க.
டக்குன்னு எடுத்துட்டோம்னா அந்த வெள்ளையாகவே இருக்கும் வத்தை. கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மாதிரி மஞ்சள் கலராக வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.